அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கோபிநாத், கடம்பத்தூர் ஒன்றியம், திருவள்ளூர் மாவட்டம். நமது எமிஸ் இணையதளத்தில் தற்பொழுது ஸ்டாஃப் டீட்டெயில்ஸில் சில மாற்றங்கள் கொண்டு வந்துள்ளனர். இதில் பார்ட் 1, பார்ட் 2 என 2 பிரிவுகள் உள்ளது. பார்ட் 1 நாம் ஏற்கனவே தயார் செய்து சேவ் செய்து உள்ளோம். பார்ட் 2, இந்த பார்ட் 2 டீட்டெயில்ஸ் அனைத்துமே பேனல் ப்ரிப்பரேஷன்ஸ், ப்ரமோஷன் பேனல், ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் கவுன்சிலிங்க்கு யூஸ்ஃபுல்லான காலம்ஸும் ஃபீல்ட்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நம்ம இதில் பார்க்கலாம். ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்க. ஸ்டாஃப் லிஸ்ட். இந்த ஸ்டாஃப் லிஸ்ட்டில் டீச்சர்ஸோட நேம் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பார்ட் 1 நம்ம முடித்த உடனே இதில் சேவ்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் இதே பார்ட் 2 கிளிக் பண்ணும்பொழுது இதில் இந்த டெட் அப்பாயின்மெண்ட் டீச்சர்ஸ் ப்ளஸ்ஸு கன்சால்டேட் பேயில் வந்த டீச்சர்ஸு இவங்களோட டீட்டெயில்ஸ் முழுவதுமாக இதில் அப்டேட் பண்ணுற மாதிரியான ஃபீல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் ரெகுலரைசேஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த டேட்டில் எந்த போஸ்ட்டில் ரெகுலரைஸ் பண்ணாங்கன்னு, அடுத்து டேட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். டேட் ஆஃப் ப்ரொபஷன் டிக்ளேருக்கும் எந்த போஸ்ட்டில் ப்ரொபஷன் டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் இதில் ஃபில் பண்ணணும். அதுக்கு டேட்டு ப்ளஸ் இஃப் யூனிட் ட்ரான்ஸ்ஃபர், டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர், டேட் ஆஃப் ஜாயினிங் இன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் நம்ம என்ட்ரி பண்ணணும். 10th ஸ்டாண்டர்ட் பாஸ்ட் இன், எந்த கிளாஸில் 10th பாஸ் பண்ணாங்க, எந்த இயரில் 12th பாஸ் பண்ணாங்கன்ற டீட்டெயில்ஸில் கேட்குறாங்க. இதன் பிறகு ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இதில் யூஜியா பிஜியான்னு இதில் மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. மெயின் சப்ஜெக்ட் பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். இதில் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் யூஜின் இப்போ யூஜின் செலக்ட் பண்ணுறோன்னா இதில் மெயின் சப்ஜெக்ட் யூஜியில் என்ன சப்ஜெக்ட், அடுத்தது மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் எந்த இயர் எந்த யூனிவர்சிட்டி அப்படின்றது இதில் கேட்குறாங்க. அடுத்தது டெக்னிக்கல் எஜுகேஷன், பிஎட் எம்எட். இப்போ டீச்சர்ஸ்னால் அது ஓகே. அதுக்கு அடுத்தது வெறும் டிடிஎட் மட்டும் படிச்சிருந்தா டிடிஎட்னு மென்ஷன் பண்ணலாம். எம்எட் பண்ணியிருந்தாங்கன்னா எம்எட் அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையில்லை. நேம் ஆஃப் த போஸ்ட், இயர் ஆஃப் த போஸ்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இதன் பிறகு டிபார்ட்மெண்ட் டெஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எந்த இயரு அதோட நம்பரு இதில் மென்ஷன் பண்ணணும். அக்கௌண்ட் டெஸ்ட் எதனா பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணணும். மதர் டங் எஸ்ஸா நோவா. இப்போ எஸ்ஸுனா வெதர் ஹி பாஸ்ட் தமிழ் லாங்குவேஜ் as பார்ட், இது வேணும்னா ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் இப்போ எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. டேட் ஆன் விச் he become eligible for promotion இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸில் நமக்கு தேவைப்படும் போது ஃபில் பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கேதர் பண்ணி வச்சிட்டோம்னா இனி வரும் காலங்களில் இதை ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் டேட் ஆஃப் ஃபில்லிங் கொஸ்டின்ஸு, அடுத்தது இஃப் எனிபடி டிசிப்ளினரி ஆக்ஷன் 17A 17B வரதெல்லாம் இதில் மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் கேஸ் எதனா இருந்துச்சுன்னா அந்த கேஸோட டீட்டெயில்ஸ் முழுவதுமாக அதில் என்ட்ரி பண்ண சொல்கிறாங்க. எந்த நாளில் ரிவ்யூ நடந்தது, கோர்ட்டு கேஸ் நம்பரு, கெஸ்ட் ஆஃப் த கேஸு, அனைத்து டீட்டெயில்ஸும் இதில் நம்ம மென்ஷன் பண்ணணும். இந்த பார்ட் 2னுடைய புதிய விதமான தகவல்கள் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதோட டீட்டெயில்ஸ் என்னென்ன தேவையோ அதுன்றதை இப்போவே நம்ம சேகரித்து தயார் நிலையில் வைத்துக்கிட்டோம்னா இது எப்போ கட்டாயமாக செய்து ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த நேரத்தில் நம்ம இதை முடிவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.